Okay, good wishes to all the students. Human reproductive சிஸ்டத்தில் இன்றைக்கி நம்ம பிரஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். Mammary glands. Okay, mammary glands is the general characteristics feature of the phylum mammals. இது உங்களுக்கு தெரியும், 8th and 9th ஸ்டாண்டர்டில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. Those animal giving birth and they feed the animals, they are called as mammalians. Example for that one, you know that cow, donkey, elephant and human beings also. In that, the phylum of mammalian has a special character of the structure, that one is mammary. So பாலினம் அல்லது பாலூட்டிகள் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த பாலூட்டிகளில் விலங்கினங்கள் குட்டியின்று அந்த குட்டிக்கு பால் தருகின்ற இனத்திற்கு தான் பாலூட்டிகள் என்பது நாம் சிறு வகுப்பிலே படித்திருக்கிறோம். அது தனித்தன்மை வாய்ந்த ஒரு பண்பு. அந்த பண்பு பாலூட்டிகளுக்கு உண்டு. அதை பற்றி தலைப்பு தான் இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்குறோம். Mammary gland, it's sweat glands. Okay, பால் சுரப்பி அல்லது பால் சுரக்கின்ற இது வந்து ஸ்வெட் கிளாண்ட், மாடிஃபைடு ஆஸ் எ ஸ்வெட் கிளாண்ட்ஸ். எப்படி நம்மளுடைய உடலில் வேர்வை சுரப்பிகள் எப்படி காணப்படுகிறதோ, இது எதனால் வருகிறது என்றால் செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்றது இருக்குது தோலுக்கு அடிப்பகுதியில். அது அந்த செபேஷியஸ் கிளாண்ட் தான் அடிபோஸ் டிஷ்யூ மூலயமாக எண்ணெய் பசையை கரைய வைத்து தோலினுடைய மேல்புறத்தை வெப்பநிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக சுரக்கப்படுகின்ற ஒரு விதமான ஒரு சுரபி. உங்களுக்கு தெரியும், வேர்வை என்பது சுரக்கும். ஆனால் அந்த வேர்வை என்பது நீர் போன்று இல்லாமல் அதனோட கூட எண்ணெய் கலந்த ஒரு பொருள் அடங்கிய தன்மை உடையதாய் காணப்படும் இல்லையா? அப்போது என்ன பண்ணோம், தோலை வந்து ஒரு மென்மையாக வைத்து கொள்வதற்கும் வெயிலில் அல்லது வெப்பத்திலிருந்து மேல் தோல் புறத்தை பாதுகாப்பதற்கும் சுரக்கப்படுகின்ற ஒரு சுரப்பி. அதான் செபேஷியஸ் சுரப்பி என்று சொல்லப்படுகிறது. இதுதான் என்ன பண்ணும், அந்த தோலை பத்திரமாக பாதுகாத்துக்கும். ஒருவேளை அது சுரக்கலை அப்படின்னா தோலில் வெடிப்பு வந்துடும். வெடிப்பு வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட், அதாவது பிளட், ரத்தம்லாம் தோல் வெடிப்பில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பால் உறுப்பு பகுதியில் அதே போன்ற அமைப்பு தான் காணப்படுது. அதுக்காக தான் இவ்வளோ விளக்குறேன் நான். இது இரு உயிரினங்கள் அல்லது ஆண் பெண் இரண்டு உயிரினங்களுக்குமே பால் சுரப்பிகள் காணப்படுகிறது. ஆனால் ஆணுக்கு வந்து வளர்ச்சி குறைவாகவும் பெண்ணுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி முழுமை பெற்றதாகவும் காணப்படும். அதாவது அதனுடைய வேலை தன்மை வந்து முழுமை பெற்றதாய் காணப்படுகிறது. A pair of mammary gland is located in the thoracic region. மார்பு பகுதியிலே காணப்படுகிறது. இது ஆண்களில் பார்த்திங்கன்னா இது செயலற்ற ஒரு உறுப்புகளாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்களுக்கு வேர்வை சுரப்பிகளும் அதே போன்ற தன்மை வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஓகே, இதில் சுரபி திசுக்களும் வேறுபட்ட அளவில் கொழுப்பு திசுக்களும் என்ன பண்ணுது இருக்கிறது. It continuous glands
glandular tissues and variable quantities of the fat. ஓகே, உள்ளார அந்த பகுதியில், தசை பகுதியில் கொழுப்பு தன்மை வாய்ந்த அல்லது கொழுப்பு பொருட்கள் காணப்படுகிறது. ஒருவேளை அதனுடைய துவக்க பகுதியில் நிறமி அதிகமாய் காணப்படுகிறது. அதுக்கு பிறகு ஒரில்லா அப்படின்னு பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், sebaceous gland called the alveolar gland are found on the surface, and there it is cracking of the skin of the nipple. தோலினுடைய மேல் பகுதியில் வெடிப்புகள் வராமல் பாதுகாக்குவதற்காக சுரக்கப்படுகின்ற ஒரு விதமான எண்ணெய் சுரபி அதிகமான அளவு காணப்படுகின்ற ஒரு பகுதியாக கூட அது இருக்கும். உடல் முழுக்க அது இருக்கும், எல்லாருக்குமே அது உடல் முழுக்க இருக்கும். ஏனென்றால் வெப்பத்தன்மையை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சரியான அளவு நம்மளுடைய உடலில் வெப்பத்தன்மை, ஒருவேளை ரொம்ப ஹீட்டு வெளியில் இருக்குது, வெப்பத்தில் சன்லைட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா உடனே அந்த தோல்லாம் காஞ்சி வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக உடனடியாக அந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து பணிபுரியும் அல்லது வேலை செய்யும். அப்போ எண்ணெயை கசிஞ்சு வெளிப்பக்கத்தில் வெளியிடும். ஏன்னாக்கா கிராக்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகே, வெடிப்புகள் வராமல் இருப்பதற்கு. பால் காம்பு பகுதியில் சுற்றி ஏரியலா என்னும் வட்ட வளைவு அமைப்பு உள்ளது. அது நிறமி அதிகமான அளவு காணப்படுகின்ற பகுதியாக இருக்கிறது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பால் சுரபியினுடைய கொழுப்பு தன்மைகளில் ஒரு வகையான இணைப்பு திசுக்கள் காணப்படுகிறது. ஓகே, அந்த இணைப்பு திசுக்கள் காணப்படுகிறது. அந்த இணைப்பு திசுக்களை பற்றி பார்க்கலாம். இன்டர்னலி ஈச் mammary glands consist of 2 to 25 lobes that is separated by fat and connective tissues. You know that connective tissues is nothing but the tissues which is connect between the cells that will transport the materials between the tissues. Okay, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் இருக்கின்ற பொருள்களை கடத்துவதற்கும் இணைப்பு பாலமாய் காணப்படுகின்ற திசுவுக்கு தான் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு பேர். அப்போ என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல தேகி இருக்காது, அதிலிருந்து பாஸ் பண்ணும், பக்கத்தில் பாஸ் பண்ணும். ஸோ மெமரி கிளாண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லோப்ஸ். 25 லோப்ஸ் என்றால் உங்களுக்கு புரியுங்க, குமிழ்கள் போன்று. ஓகே, இப்போது ஒரு வட்ட வடிவில் காணப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் திராட்சை கொத்து எடுத்துக்கலாம். லங்ஸு நீங்கள் ஞாபகத்தில் உங்களுக்கு அடிக்கடிக்கு அதை பற்றி சொல்லும் போது கூட சொல்லியிருப்போம். லங்ஸு கூட எப்படி இருக்கும், திராட்சை கொத்து போல் காற்று குமிழ்கள் இருக்கும் இல்லையா? அதே போன்ற இந்த இடத்துலையும் குமிழ்களாக அல்லது ரவுண்டாக இருக்கிறதுக்கு தான் லோப்ஸ் அப்படின்ற 2 to 25 லோப்ஸ் அதில் காணப்படும். அதில் ஒவ்வொன்றிலுமே அது உள்புறத்தில் கொழுப்பு தன்மை அடங்கிய பொருள்கள் காணப்படும். இந்த கொழுப்பு தன்மை அடங்கிய அந்த பகுதியை இணைக்கின்ற திசு தான் அந்த இடத்துல அதிகமாக காணப்படும். அப்போது ஒரு லோப்லேருந்து, அதாவது ஒரு குமிழிலேருந்து ஒரு பக்கத்து குமிழுக்கு தொடர்பு ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்துகின்ற பண்பை தான் இணைப்பு திசுக்கள் செய்கிறது. And then each lobe is made up of lobulus which is contained acine or alveoli lined by the epithelial tissues. அது பாருங்கள், இது ரெண்டும் எப்படி இணைக்கப்படுகிறது என்றால் மேல் இருக்கிற எபித்திலியல் திசுக்கள் மூலியமாக இணைக்கப்படுகிறது. ஓகே, இந்த உள்ளார அந்த உட்பகுதியில் இருக்கின்ற அந்த குமிழ் போன்ற அமைப்பு சொன்ன திராட்சை அமைப்பு உடைய, அதுபோல் ரவுண்ட் அமைப்பில் ஆலிவெல் பகுதி சொன்னோம் இல்லையா, அந்த உள் பகுதியில் தான் அந்த கொழுப்பு தன்மை அடங்கிய பகுதி தான் என்ன பண்ணும், பாலை சுரக்கின்ற தன்மை உடையதாய் காணப்படும். அது என்ன பண்ணும், சிறிய ஒரு டியூப் அல்ல அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அந்த டியூப்பில் ஓகே, இதில் தெரியும். ஓகே, சிறிய குமிழ்கள் இந்த இடத்துல பார்க்கணும்னா வேர் போன்ற அமைப்பு காணப்படுது. அந்த இடத்துல வயலட் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த வயலட் கலர் சப்ஸ்டன்ஸ். ஓகே,
இதுதான் திராட்சை போன்ற அமைப்புடைய குமிழ்களாக இருக்குது. அதுதான் என்னது, ஆலிவ். ஓகே, அந்த உட்பகுதியில் தான் என்ன பண்ணப்படும், பால்கள், கொழுப்பு தன்மை அடங்கிய பொருட்கள் அந்த இடத்துல சுரக்கப்பட்டு நடுவில் இருக்கின்ற அந்த எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து சேரும். இந்த நுனி பகுதியில் லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆம்புலா அப்படின்னு இருக்கு பாருங்கள், மேமரி ஆம்புலா. அந்த இடத்துல தான் சுரக்கப்பட்ட, இந்த இடத்துல ஆலிவெல்லில் சுரக்கப்பட்ட அந்த சுரபி, வெண்மை நிறத்தில் ஆனால் அந்த சுரபி வந்து தேக்கின்ற அல்லது தேங்குகின்ற பகுதியாய் அது இருக்கும். அப்போது முதலாவது அதனுடைய பணியை இந்த இடத்துல செய்யும். இது எதன் மூலயமா செய்யும் என்றால், நாளமில்லாத சுரபி மூலியமாக இது செய்யும். அப்போது லாக்ட்ரின், ஓகே, அந்த ஹார்மோன் மூலியமாக தூண்டுதல் ஏற்பட்டு வெளிப்பகுதியில் இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து கொழுப்பு அடங்கிய பகுதி காணப்படுகிறது பாருங்கள், எல்லோ கலரில். அதுதான் அடிபோஸ் டிஷ்யூ அப்படின்னு அதில் குறிச்சிருக்குது, கொழுப்பு பகுதி. அதுதான் என்ன பண்ணும், தூண்டுவிக்கும். அந்த கொழுப்பு பகுதி உதவியின் காரணமாக ஆலிவில் இன்டியூஸ் ஆகும். அது இன்டியூஸ் ஆகும்போது தட் வில் செக்ரீட் மில்க். தட் மில்க் வில் பி கலெக்டட் பை த டிபியூல்ஸ். டிபியூல்ஸ் என்றால் சிறிய குழாய்கள். சிறிய குழாயின் மூலியமாக ஆம்புலாவில் வந்து சேரும். ஆம்புலாவில் வந்து சேர்ந்த உடனே அதுக்கு நுனி பகுதியில் லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னு பேர். அந்த லாக்டிஃபரஸ் டக்டில் வந்து இறுதியாக அந்த இடத்துல தேங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின், இட்ஸ் கால்ட் அஸ் எ நிப்பிள். தட் நிப்பிள் ஹேஸ் எ ஸ்மால் போர் டு ரிஜெக்ட் த மில்க் டு த அவுட். ஓகே, அந்த பகுதி தான். அடுத்து பால் தேய்க்க ஒவ்வொரு பால் உந்து நாளமும் பால் குழியாக விரிவடைகிறது. இது பால் தேக்கி வைக்க இடமாக உள்ளது. ஓகே, உந்து நாளமும் பால் காம்புகளும் உள்ள நுனிப்பரப்பில் உள்ள நுண்ணிய துளை வழியாக தனித்தனியாக வெளியேறும். அதான் நான் சொன்னேன், இந்த டிப் ஆஃப் தி நிப்பிள் இட் ஹாஸ் minute pore that with the help of that pore the milk will be eject out. Okay, பெண்களுக்கு இந்த பண்பு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே ஆண்களுக்கு இந்த பண்புகள் வளர்ச்சி இருக்காது. ஓகே, இது எப்போ தொடங்குது அப்படின்னா, மார்பக வளர்ச்சி பூ பெருத்தலின் போது தொடங்கும். டூரிங் இந்த puberty time the mammary gland சைனஸ், பாலை தேக்கி வைக்கும் இடம், பால் காம்பின் நுண்ணிய துளை. ஓகே, அதனுடைய பாகங்கள் கொஞ்சம் புக்லேயே இருக்குது. இது புக்லேயே நீங்கள் படிச்சிங்க. சில நேரங்களில் 3 மார்க்கில் இது வரும். இந்த கொஷின் தனியாக கூட 5 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. Several mammary ducts join to form a wider mammary ambula, which is connected to the lactiferous duct in the nipple. ஏற்கனவே இது நம்ம சொல்லிட்டோம். ஓகே, several mammary ducts. ஓகே, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆலிவிலும் என்ன பண்ணும், that will secrete the milk that will collected in the mammary ambula. அதுதான். ஓகே, the nipple of each lactiferous duct expand to form a lactiferous sinus which serves as a reservoir of milk. In the tip of the nipple it has some sort of sac that is lactiferous sinus. ஓகே, நுனி பகுதியில் காணப்படுகின்ற திசு சிறு நாளங்கள் மூலியமாக அந்த இடத்திலே தேக்குகின்ற பால்களை அந்த இடத்துல தேக்கி வைக்கின்ற பண்பு உடையதாய் காணப்படுகிறது.
the breast. Normal development of the breast begins at the pituitary and progresses with changes during each menstrual cycle. Okay, இது எப்போ முதலாவது தொடங்கப்படுகிறது அல்லது எப்போ இதனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது என்றால் பூப்படித்தல், பெண்களினுடைய பூப்படித்தலின் போது முதலாவது அதனுடைய துவக்க நிலை காணப்படும். ஒவ்வொரு மாதவிடாயின் நிகழ்வின் போதும் வளர்ச்சி அதிகரித்து கொண்டு செல்லும். ஓகே, ஒருவேளை கருத்தரிக்கின்ற தாய்க்கு அதனுடைய வளர்ச்சி கிளாண்டுரால் அதில் உள் அமைப்பு உள்ள இருக்கின்ற சுரபிகள் மூலயமாக வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. காரணம், அந்த இடத்துல இருக்கின்ற கொழுப்பு பகுதி அதிகமான அளவு தேங்க ஆரம்பிக்கும். அதனால் அதனுடைய வளர்ச்சி சிறிதளவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதனுடைய அமைப்பு என்றால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் எ influence of efficiency of lactation. Okay, the size is not a efficiency of lactation. அதனுடைய அமைப்பு பால் சுரக்கின்ற தன்மையை எப்பொழுதுமே தீர்மானிப்பதில்லை. காரணம், அங்கே இருக்கிற லோப்ஸ், ஆலிவில் தான் சொன்னேன், அதனுடைய குமிழ்கள் தான் பால் சுரப்பினுடைய தன்மையை உருவாக்கின்றது. ஓகே, அதனுடைய அமைப்பு என்ன பண்ணாது, அதனுடைய தன்மையை உருவாக்காது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம்.